மாங்கல்ய தேவதாயை நமஹ. உங்க கையால வாங்கி கொடுங்க. கல்யாணஹ தனம் தான் சதமானம் பவதி சதா யட்புருட சதேந்திரிக ஆகுஷேவேந்திரிகே பிரதிஷ்டதி. அப்படியா? டே என்னடா சொல்றீங்க? ஆயுஷேவேந்திரி. சீக்கிரம் கல்யாணத்தை முடிடா. உஷாவோட மாமா பையனுக்கு நாம இருக்கிறோட தெரிஞ்சு போயிடுச்சுடா. டேய் பிரவீன் இப்பதான்டா கால் பண்ணா. அப்ப இது திருட்டு கல்யாணமா? சீதா, அது அங்க வை. டேய், என்னடா பண்றீங்க? இவங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு தானே சொன்னீங்க? இல்ல சார், அது வந்து டேய், இவன் பேசுறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஏன்பா உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா? பென்சில் வேணும், சட்டை வேணும், செல்போன் வேணும், பைக் வேணும்னு உங்க பெத்தவங்கள்ட்ட கேட்க தெரியுதுல்ல? ஆமா சார், நாங்க கேட்ட உடனே வாங்கி தராங்க தான். ஆனா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னா முடியவே முடியாது, செத்துருவேங்கிற அளவுக்கு சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப நீங்க கேட்கறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் பெத்தவங்க தேவை. அப்படி செய்யற வரைக்கும் தான் அவங்க நல்லவங்க இல்ல? அவங்களும் அப்படியே தானே சார் இருக்காங்க. பெத்தவங்க சொல்றத மட்டும் நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தா பிள்ளைங்க நல்லவங்க. எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னா கெட்டவங்க ஆயிடுறோம். இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி அடம் பிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு வாழ்க்கைக்காக அடம் பிடிக்க தெரியல. ஏன்னா உங்க விருப்பம் சரிதாங்கிறதுல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. சீதா, இவங்கள்ட்ட எதுக்கு பேசிக்கிட்டு? எப்படியோ போறாங்க. சார், வா சீதா. சார், வா. பெரியவங்களுக்கு எந்த யாருமே பிரச்சனையும் இல்ல. இல்லையே, என்ன பண்றது தெரியல. ஏன்டா வந்து இப்படி சொன்ன? இவனால தான்டா இப்ப கல்யாணமே நடக்காத மாதிரி ஆயிடுச்சு. சும்மா தேவையில்லாம என்ன பேசாதீங்க. பண்றதுனே தெரியல. கல்யாணம் நடக்க விடாம கூட்டிட்டு வந்து பண்ணிட்டீங்க. இப்ப போங்கடா. எப்படி கல்யாணத்தை அத்தை நடக்குது? இங்க பாருங்க. என்னடா பண்றது? ஒண்ணுமே புரியலடா. என்னடா நீ புரிஞ்சுக்க மாட்டியாடா எதையுமே? என்னாச்சு? கல்யாணமா? ஏதாவது பிரச்சனையா? தல என்ன தல, லவ் மேரேஜா? வீட்டுக்கு தெரியாம பண்றீங்களா? தாலி எடுத்து கொடுக்க பெரியவங்க யாரும் இல்ல, அதான். ஏன் இல்ல? எங்க அத்தை இருக்காங்களே. வாங்க வாங்க. மலர் கண்ணு, அத்தை தாலி எடுத்து கொடுத்து இவங்க கல்யாணத்தை நடத்தி வைங்களேன். மலர் கண்ணு என்ன? மா யோசிக்காதம்மா, எத்து குத்து ஆசீர்வாதம் பண்ணு. நமக்கு என்ன பூசா? உனக்கு என்ன கிளாஸ் எடுக்கணுமா? சதான் தீர்காயுஷ்வஸ்து. வாங்கோ, இதை எடுத்து கொடுங்கோ. ரோச்சன ரோச்சமான சோபன சோபான கல்யாணாஹ. மாங்கல்ய தேவதாப்யோ நமஹ. சர்வங்கள நிவாரணாயி நமஹ. மாங்கல்ய தேவதாப்யோ நமஹ. இந்த கண்ணு கட்டு கட்டு. அம்மா, எங்களை மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருக்கண்ணு. நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம்மா. தல சூப்பரா பாத்துக்கணும். ஆ, சந்தோஷமா இருக்கும். அப்பா ஏய், பாத்தியா சீதா, இவ வாழ்க்கை சீரழிஞ்சது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் சீரழிச்சிட்டா. அப்பா இல்லப்பா. எங்களை புரிஞ்சுக்காம ஓடி போனவங்களால நாங்க தினம் தினம் அசிங்கப்படுறதையும் அவமானப்படுறதையும் அந்த 2 பேரோட அப்பா அம்மா படக்கூடாதுன்னு தான் நான் இவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு போனேன். ஆனா
நீ நடத்தி வச்சிட்டல்ல. பெத்த அப்பா அம்மா அசிங்கப்பட்டா நமக்கு என்னன்னு ஓடி போனவ தானே. அவங்க அப்பா அம்மா எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? இல்லப்பா, நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலப்பா. சீதா, இவளால நமக்கு என்னைக்குமே நிம்மதி இல்லை. வா சீதா, வா. சமந்தி, சமந்தி. மா பேசிருக்கால. என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? சொன்னா கேளுங்க, விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் ஆடி விட்டுருங்க ப்ளீஸ், வேணாம். ஆடின்றல ஆடி ஆடி ஆடின்னு சொல்றல ஆடி. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. கைய விடு. அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. உனக்கு என்னடா? பிரதர் கைய விடுங்க பிரதர். நீ யாரு? ஐயோ துல்லாதீங்க, ஓரம் போவோம். அதான் சொல்லுகிறாங்கல்ல. யாரு முதல்ல நீங்க? எதுக்கு வந்து அடிக்கிறீங்க? டேய் இது ஏன் அத்தை பொண்ணு. டேய் அத்தை பொண்ணா வந்து அடிப்பியா? அவங்க மசுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ அப்படியா? அவங்க உயிரோட இருந்தா தானே பிடிச்சது பிடிக்காதெல்லாம். பணமாக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லல. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? போடா. ஏய் பாண்டி. ஐயோ டேய் பாண்டி வேண்டாம். டேய் டேய் பாண்டி மலர் இந்த பக்கம் வா. வேண்டாம். தள்ளி நில்லு. ஏய் கிட்ட வராத. இவ்வளவு பண்ணாத, சொன்னா கேளு. ஏய் வாடா, கத்திய கீழ போடு. கிட்ட வராத. ஏய் ஒண்ணு போணும்டா, ஒண்ணு போணும். என் கிட்ட வராத. ஏய் போய்த்தியமாடா நீ. தள்ளி போ. ஓடா. மாமா இருப்பா, வா. இருப்பா 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 இருப்பா. தம்பி, உன் கோபம் நியாயமானதான். ஆனா கோபத்துல முடிவெடுக்காத. உன்னை வேண்டான்னு போனவளுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிறாதப்பா. அது மட்டும் இல்லப்பா, இது கோவில். இங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது. ஆமாப்பா, அமைதியா இரு. பா நீங்க எப்ப போய் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க அந்த பக்கம். இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சொன்னா கேளு. சம்பந்தமா இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே. டேய் பொறுப்பாக்கே, அவங்க விடுறா. என் வாழ்க்கையை நாசமாக்கணும் அவ. மரியாதையா என் கூட அனுப்பி வைங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க ஏய் விட்டுடா. இவங்க கழுத்தை அறுத்து போட்டுருவேன். ஏய் ஆடி என்ன பேச்சு பேசுற? ஆடி எப்படா? விட போறியா இல்லையா? ஏய் தள்ளி போடா. இருங்க மாமா. ஏய் இருங்க. ஏய் என்ன வந்துரு. ஏய் போடா. ஏய் இந்த பாரு, அதான் அவன் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிச்சுல. நீ இப்போ உன்னோட வாழ்க்கைய பாரு. போட போடா. இவனுங்கெல்லாம் எத்தனை நாள் உன் கூட இருப்பானுங்க? உன் சாவு என் கையில தாண்டி. ஏய் போட. ஏய் போங்கடா. ஏய் போடான்றல. டேய் பாண்டி, எப்பா டேய், அவனுங்க கத்திட்டு போறதே சரியில்லை. நீ அந்த புள்ளைய அசால்ட்டா விட்டுறாத. என்ன உஷாரா இருக்கணும், சத்தானா? தல, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரதா செய்யும். என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னை நம்பி வந்தாலும் விட்டுறாத. இந்த பாரு, நம்ம பாத்துக்கிறது தான் எல்லாமே இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றிமா. ரொம்ப நன்றி. நீங்க இந்த பக்கமா போய்க்காதீங்க. என்ன பின்னாடி பக்கம் போயிடுங்க. நாங்க போயிட்டு வரோம். ஓகே போங்க போங்க, பாத்து வரங்க. பாண்டி அவனுங்க வெளியில நின்னாலும் நிப்பானுங்க. அப்பாவே அம்மாவே ஆட்டோல அனுப்பிடலாம். சரியா? வாங்கப்பா. அப்படி அவங்க கையால என் உயிர் போனா கூட எனக்கு நிம்மதி தான். ஆனா உன் முகத்தை பார்த்தாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. கோவிலுக்கு வந்து நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியல. சீதா வா. அப்பா அப்பா.
அர்ஜுன் இந்த பொண்ணை பாரு. பொண்ணா? இந்தா பாரு. உனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏற்கனவே நீங்க பண்ண ஏற்பாடு செம்ம அல்டிமேட்டு. அதுக்குள்ள அடுத்த பொண்ணா? நீங்க இப்படி அவசர அவசரமா பொண்ணை பாப்பீங்க, ஆனா அந்த பொண்ணு அதை விட அவசரமா வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. என்ன உங்களை மாதிரி மானக அர்ஜுன், ஏய் நீ என்ன இன்னும் நிக்கிற? உள்ள போ, போய் டீ கொண்டு வா போ. அர்ஜுன், எதுக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்புறம் ஏன் எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? அதான் நீங்க பார்த்தவதான் ஓடிட்டால. அதையே திரும்ப திரும்ப சொல்லாத அர்ஜுன். இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல. சும்மா பொண்ணை பார்க்க சொன்னா எப்படி பிடிக்கும்? அவ இந்த ஊர்ல இருக்கிற கோடீஸ்வர குடும்பத்து பொண்ணு, அதுவும் ஒரே பொண்ணு. அந்த டீடைல்ஸ் சொன்னாதானே உனக்கு பிடிக்கும். என்ன பெரியப்பா சொல்றீங்க? இப்பவே என் தம்பி பையனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஐயோ பெரியப்பா 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 இருங்க, பேசிக்கிட்டு தானே இருக்கோம். டேய், எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் உங்க அப்பனுக்கே அண்ணன்டா. டீ எடுத்துக்கடா. கல்யாண மாப்பிள்ள. கல்யாண மாப்பிள்ளையா? யாரு? அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. நம்ம சம்பந்தி வீடு மாதிரி மிடில் கிளாஸ் இல்ல, ஏ கிளாஸ், கோடீஸ்வரன் குடும்பம். என்ன அர்ஜுன், உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே பெரியப்பா. பொண்ணு பார்க்க எப்ப போறோம்? சின்ன சின்ன மாமா, அத்தை தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. ஏதாச்சும் வேணுமா? ஒன்னும் இல்லம்மா, சின்ன இருந்தா ஒரு டம்ளர் காபி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி விடுமா, நான் கடையில போய் குடிச்சுக்கிறேன். மாமா இவ்ளோதானே? ஏன் நான் காஃபி போட்டு கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்னும் இல்ல கண்ணு. நான் உன்னை வேலை வாங்கினேன்னு தெரிஞ்சா சின்ன என்ன சும்மா விட மாட்டாமா. ஆமா மாமா, அத்தை இருந்தா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அத்தை வரதுக்குள்ள நான் உங்களுக்கு காஃபி போட்டு தந்துடுறேன். அத்தைக்கும் சேர்த்து போட்டு வச்சிடுறேன். ஐயோ வேணாம் மலரு. நீங்க எதுவும் பேசக்கூடாது. இங்க வாங்க, இங்க வாங்க, உட்காருங்க. வேண்டான்னு உட்காருங்கன்னு சொல்றேன். வேண்டாம் மலரு. இது பாருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வர வரைக்கும் இப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும். சரி சரிம்மா. மாமா, என்னம்மா? காஃபி தூள் காலி ஆயிடுச்சு மாமா. பாத்தியா, நான் தான் சொன்னல. சரி விடு, நான் போய் வெளியவே குடிச்சுக்கிறேன். மாமா, நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். இங்கே இருங்க, காசு இருக்கான்னு பாக்குறேன். காசெல்லாம் கிடையாதுமா, அண்ணாச்சி கடையில வெறும் கார்டு தான். கார்டா? கிரெடிட் கார்டா மாமா? நல்ல பொண்ணுமா நீ. அம்மா, எங்கிட்ட இருக்கிறது கிரெடிட் கார்டு தான். நான் இதை கொடுத்தாதான் அண்ணாச்சி பொருள் கொடுப்பாரு. ஒரு நிமிஷம் இருமா, தரேன். இந்தா, இதாம்மா அந்த கார்டு. மலரு, நீ வேணா காஃபி போட்டு கொடு, நான் குடிக்கிறேன். ஆனா நீ கடைக்கெல்லாம் போக வேணாம் மலரு, நான் போய் வாங்கிட்டு வர்றேம்மா. மாமா, அந்த அட்டை என்கிட்ட கொடுங்க. ஐயோ, கொடுங்கன்றல. என்னம்மா நீ? இருங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏமா ஏமா, ஐயோ சின்னுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு தெரியலையே.
அண்ணாச்சி ஒரு காஃபி தூள் கொடுங்க. சின்ன தாய் மருமக தானே? ஆமாம்மா. உன்னை எப்படி சின்ன தாய் கடை காமிச்சது? இல்ல அத்தை வீட்ல இல்ல, அதான் நான் வந்தேன். அதானே பார்த்தேன். அவர் இருந்தா உன்னை விட்டுருப்பாளா? அண்ணாச்சி ஒரு காஃபி தூள் கொடுங்க. நீ துட்டு கொடுத்தா காப்பி தூள் தர போறேன். இந்தாங்க. அந்த அட்டையில எழுதுறதுக்கு இடம் இருக்கா? வரப்போறவங்க எல்லாரும் இப்படி கடை வாங்கிட்டே போனா நான் எப்படி கடை நடத்துறது? முதல்ல பழைய பாக்கியை கொடுக்கறது வழியே பாருமா. அண்ணாச்சி அதுகிட்ட போய் மூஞ்ச காமிக்கிறீங்க, அதுவே பாவம். இன்னைக்குதான் முத கடை பக்கம் வந்திருக்கு, கொடுத்து விடுங்க அண்ணாச்சி. அப்போ நீ பாக்கியை கொடுக்குறியா? உன் கணக்கே 200 ஆச்சு. அதெல்லாம் தருவோம். இங்க தானே இருக்கோம், என்ன ஓடியா போயிட்டோம்? இத்தனை வருஷமா இங்க தானே வாங்கின்னு இருக்கிறோம். நீ வாமா, நான் காப்பி தூள் தரேன். நீ வான்றல வா. அண்ணாச்சி ஒரு பால் பாக்கெட் கொடு அண்ணாச்சி. இந்தாம்மா. இல்ல பரவாயில்ல. நீ என்ன சும்மாவா வாங்கின்னு போற? உன் அத்தை வந்தா திருப்பி கொடுத்துற போகுது. மலர் கண்ணு வாங்கிக்க. ஏன் மலரு, நீ என்னத்துக்கு இங்க நிக்கிற? மாமா காஃபி கேட்டாரு. காப்பி கேட்டா? வீட்ல காப்பி தூள் இல்லையே. ஆமாக்கா, அதான் இந்த பிள்ளை கடையில வந்து கேட்டுச்சு. அண்ணாச்சி பழைய பாக்கி கேட்டு இதுகிட்ட கத்திட்டாரு. என்னதே மலர் அண்ணாச்சி கத்திக்கினானா? ஆமாக்கா. இன்னைக்கு இருக்குது அந்த ஆளுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஏண்டிய நம்ம வாங்கின பாக்கிய குடுக்காம இருந்திருக்கிறோம். நீ வா கண்ணு, அவன் உன்னாண்ட எப்படி கத்திடுறான் நான் பாக்குறேன். வா. ஐயோ அத்தை விடுங்க, சண்டெல்லாம் வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல கண்ணு, அவன் எப்படி உன்னாண்ட கத்த முடியும்? அத்தை சரிதான், சரி போ. என்ன ராஜா, கிளம்பிட்டியா? ஆமாமா கிளம்பியாச்சு. சாப்பிட்டீங்களா? ரவி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுமா. அப்பா சாப்பிட்டாரா? இல்லத்த, மாமா சாப்பிட வரல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சாப்பிடலாம்னு நினைச்சிருக்காரு. என்ன மேகலா இது, எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்கன்னா ஒரு வார்த்தை அவரையும் கேட்கலாம்ல. விஜய் கிட்ட சொல்லியிருந்தா கூட அவர் வந்திருப்பாரு. மா, நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்களும் அப்பாவும் நிதானமா பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. அப்பாவுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும்ல. சரிம்மா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். ஏய் மாமா. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. சம்பந்திமா, சம்பந்தி இல்லையா? உள்ள இருக்காரு, நான் கூட்டிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. உமா போ. மேகலா அவங்களுக்கு காஃபி போடு. சரி. வேணாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். என்ன மாப்பிள்ள, சூப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சா? ஆமா மாமா, உமாவை ஆபீஸ்ல விட்டுட்டு அப்படியே போனோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம் சம்பந்தி. உட்காருங்க. என்ன நீங்க மரியாதையா நடந்துக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு நான் தான் இன்னைக்கு பார்த்தனே. என்னங்க நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம். என்னப்பா நல்ல விஷயம்? அதாம்மா, எல்லாம் நம்ம அர்ஜுன் கல்யாண விஷயம் தாம்மா. எல்லாம் கூடி வந்திருக்கு, பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கோம். பொண்ணோட அப்பா ஜட்ஜு, அம்மா பிசினஸ் பண்றாங்க. கோடீஸ்வர குடும்பம். பத்திரிகை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்பா, அர்ஜுன் கொடுத்து வச்சவன்ப்பா, அதான் இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு. என்னமா பண்றது? மலர் நம்மள அசிங்கப்படுத்திட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. நம்மளை விட அதிகமா பாதிக்கப்பட்டது அவன் தானே. சம்பந்தி அவளுக்காக என்ன வெளியே போக சொன்னாரு. அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நாங்க ஒன்னும் வழி இல்லாம மலர பொண்ணு கேட்டு வரலையே. எல்லாருக்கும் இது புரியும் நினைக்கிறேன். சம்பந்தி, சம்பந்தி, நான் ஒன்னும் உங்களை தப்பா சொல்லல. இந்த விஷயத்துல
என் மனசுல இருக்கிற வருத்தத்தை வேற யாருகிட்டயும் சொல்ல முடியாது. அதான் உங்ககிட்டயே சொல்றேன். சரி, அதை விடுங்க. கற்பகம், அதை எடு. சம்பந்தி, கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரிங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போம். கற்பகம், அதை எடு. இந்தாங்க. என்ன வாங்கிக்கங்க. அப்பா, மாமா தான் கொடுக்கறாருல, வாங்கிக்கங்கப்பா. இந்த துணியை போட்டுக்கிட்டு தான் எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். பொண்ணு வீடு கோடீஸ்வரன் குடும்பம்னு சொல்றாரு, துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. இதுக்கு சமமா மொய் எழுதணுமே. டே ராஜா, ஏதாவது ஒண்ணு சொல்லி கல்யாணத்துக்கு போகாம எஸ்கேப் ஆகுற வழியை பார்க்கணும். கல்யாணத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். எல்லாரையும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருப்போம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். தலைக்கு மேல வேலை இருக்கு. போயிட்டு வரோம். வரோம். சரிப்பா. அத்தை, மாமா, நானும் ஆபீஸ் போயிட்டு வரேன். விட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, டைம் ஆயிடுச்சு. நானும் கிளம்புறேன். போயிட்டு வரேன். பை.